ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். இந்த டாபிக் இப்போ பார்க்க போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீடு ஜெர்மினேட் ஆகுது. அந்த ஜெர்மினேட் ஆகி அந்த பிளான்ட் க்ரோத் ஆகி அப்புறம் என்னது ஃப்ளாரிங்க்கு அடுத்து என்ன நடக்கும்? ஃப்ரூட்டிங். அதாவது உங்களுக்கு அந்த பாலினேஷன், ஃபெர்டிலைசேஷன் இதெல்லாம் நடந்த முன்னாடி ஃப்ளாரில் இருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் பார்ட் கைனிஸ் என்னவா மாறும்? ஃப்ரூட்டாக மாறுது. அப்புறம் அதுக்குள்ளே சீடு ஃபார்மேஷன். ஸோ இது வரைக்கும் இருக்கிறது முன்னாடி நடக்குது. இப்போ அடுத்து என்ன நடக்கணும்? அந்த ஃபார்ம் ஆன ஃப்ரூட்டும் சீடு என்ன செய்ய வேண்டியது? டிஸ்பர்சல் ஆக வேண்டியது. அதாவது என்னென்னா அந்த மதர் பிளான்ட் பேரண்ட் பிளான்ட்லேருந்து என்ன செய்யணுமா? அந்த லாங் டிஸ்டன்ஸுக்கு டிஸ்பர்சல் ஆகணும், பரவணும். ஸோ அதே பிளான்ட் அந்த மதர் பிளான்ட்டுக்கிட்டேயே கீழே விழாமல் அந்த எர்த் சர்ஃபேஸில் வந்து எல்லா இடத்துலையும் போய் பரவி ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும். ஸோ அதுதான் வந்து டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஏன் டிஸ்பர்சல் ஆகணும்? அந்த மரத்துக்கு கீழே அதே பிளான்ட்டு இல்லை அதே ட்ரீ கீழே வந்து அந்த ஃப்ரூட் சீடெலாம் விழுகலாம்ல சார்? விழுந்தால் என்ன ஆகும்? ஸோ அதே மரத்துக்கடியில் விழுகிறப்ப அந்த மரத்தை சுற்றி அந்த சீடு வந்து ஜெர்மினேஷன் ஆகும். அப்போ ஜெர்மினேஷன் ஆகிறப்ப என்ன ஆகும்? அது வளர என்ன ஆகும்? அதுக்குள்ளே இடையில என்ன இருக்குது? காம்படிஷன். ஸோ ஒரே இடத்துல வந்து ஒரு 20 பிளான்ட்ஸ் 30 பிளான்ட்ஸ் வந்து ஜெர்மினேஷன் ஆகிறப்ப என்ன ஆகும்? க்ரோத் ஆகிறப்ப அங்கே ஒரு காம்படிஷன். அதாவது என்னென்ன? ஒன்று வந்து ஸ்பேஸ் இடம் கிடைக்காது அதுகளுக்கு. அப்புறம் வந்து அதுக்குரிய வாட்டர் அவைலபிலிட்டி ஷார்ட்டேஜ் ஆகும். அப்புறம் அதுக்குரிய நியூட்ரியன்ஸ் ஷார்ட்டேஜ். இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வந்து அதுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லை, மற்ற அதை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர்ஸ், பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் வந்துச்சுன்னா அந்த அந்த பிளானுடைய எல்லா இதுவும் என்ன பண்ணிடும்? கம்ப்ளீட்டாக மேய்ஞ்சி எல்லாத்தையும் காலி பண்ணிடும். ஸோ அங்கே வந்து இருக்கக்கூடிய எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான்ட்டினுடைய ஃப்ரூட்டு சீடு டிஸ்பர்சல் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ அந்த ஃப்ரூட்டு சீடு டிஸ்பர்சல் ஆகணும். ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அனிமல்ஸ். அந்த டிஸ்பர்சல் ஆகிறதுக்கு என்னென்ன ஏஜென்ட்ஸ் இருக்குது? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸு, ஒரு விண்டு மூலமாக டிஸ்பர்சல் ஆகலாம், அல்லது வாட்டர் மூலமாக டிஸ்பர்சல் ஆகலாம், அல்லது ஒரு ஹியூமன் பீயிங் அல்லது ஒரு அனிமல்ஸ். புரியுதுங்களா? இது மூலமாக டிஸ்பர்சல் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஏஜென்ட்ஸ் மூலமாக டிஸ்பர்சல் ஆகணும் அப்படின்னா அந்த ஃப்ரூட்டு சீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள். ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் பொசஸ் அட்ராக்டிவ் கலர். நேச்சுராகவே பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும்? அட்ராக்டிவ் கலர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓடர், நல்ல ஸ்மெல் இருக்கணும், சேஃபு, டேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் இதை என்ன செய்யும்? மற்ற அனிமல்ஸ் வந்து அதை தேடி வரும். ஸோ அப்போ அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது என்ன டிஸ்போசல் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். புரியுங்களா? ஸோ இந்த டேஸ்ட்டு, கலர், ஓடர், சேஃப் இதெல்லாம் வந்து நீடட் ஃபார் தி டிஸ்பர்சல் ஆஃப் த சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பை பேர்ட்ஸ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ், ஃபிஷ், ants அண்ட் இன்செக்ட்ஸ், ஈவன் எர்த்வார்ம்ஸ். ஸோ இந்த அனிமல்ஸ் மூலமாக டிஸ்பர்சல் ஆகணும்னா அந்த ஃப்ரூட்டு சீடு என்ன கேரக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ சீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன? சீடு வந்துங்கிறதுல அதில் என்ன இருக்குது? எம்ப்ரியோ இருக்கும். சீட் கன்சிஸ்ட் ஆஃப் an embryo and then stored food material. ஸோ அந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல் அண்டு வேறு என்ன இருக்குது உங்களுக்கு? அண்ட் இங்கே பாருங்கள் மேலே இருக்கார் ப்ரொடெக்டிவ் கவரிங். அதுக்கு என்ன இருக்குது? சீடை கவர் பண்ணிக்கிறது கவரிங் பேர் சீடு கோட் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? சரி, இந்த சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா as seeds contain miniature but dormant future plants, but they are dispersal of an important criteria for distribution establishment of plants over a wide geographical area. புரியுதுங்களா? ஸோ சீட்ஸ் கண்டெயின் மினியேச்சர்ஸ். மினியேச்சர்னு என்ன அர்த்தம்? சின்னதாக இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு சீடுங்கிறது ஸ்மால் சைஸ், பட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா டார்மண்ட் ஃபியூச்சர் பிளான்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து ஒரு எதிர்கால ஒரு பிளான்ட்டை வந்து உள்ளே அடக்கி இருக்குது. புரியுதுங்களா? ஸோ தேர் டிஸ்பர்சல். ஸோ அதனுடைய டிஸ்பர்சலுங்கிறது என்னென்ன வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. ஏன்? ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும். அதாவது என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஓவர் வைட் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. அந்த புவி பரப்பில் எல்லா இடத்துலையுமே பரவி அந்த இனம் வந்து என்னமா நிலைத்திருக்கணும். எஸ்டாப்ளிஷ்னால் என்ன அர்த்தம்? நிலைத்திருக்கணும். எல்லா இடத்துலையுமே அந்த வெரைட்டி அந்த ஸ்பீசிஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த டிஸ்பர்சனுடைய மெயின்
இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? சரி. The dissemination seeds and fruits to various distances from parent plant is called seed and fruit dispersal. So a dissemination of seeds and fruits to various distances from the parent plant, அதாவது parent plantலேருந்து வேரியஸ் டிஸ்டன்ஸுக்கு வந்து சீடு ஃப்ரூட்ஸ் வந்து பரவக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன பேர்? ஃப்ரூட் டிஸ்பர்சல் அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? சரி. இட் டேக்ஸ் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் விண்டு, வாட்டர், அனிமல்ஸ். ஸோ இந்த டிஸ்பர்சல் வந்து எது மூலமாக நடக்குது? விண்டு, வாட்டர், அனிமல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஃபேக்டராக சொல்கிறாங்க. சரிங்களா? சரி. இப்போ இந்த சீட் டிஸ்பர்சல் இஸ் ஏ ரீஜெனரேஷன் ப்ராசஸ் ஆஃப் பிளான்ட் பாப்புலேஷன்ஸ். ரீஜெனரேஷன் ப்ராசஸ் ஆஃப் எ பிளான் அப்படின்னு அர்த்தம். பிளான்ட் பாப்புலேஷனுடைய ரீஜெனரேஷன். ஸோ அதனுடைய இனத்தை வந்து மறுபடியும் புதுப்பிக்குது, மறுபடியும் அந்த இனம் வந்து உருவாகணும். ஸோ அது ஒன்று. அண்டு காமன் மீன்ஸ் ஆஃப் காலனைசிங் நியூ ஏரியாஸ் டு அவாய்ட் சீலிங் லெவல் காம்படிஷன்ஸ். அதாவது என்னென்னா, ஒரு ஏரியாவில் வந்து மொத்தமாக விழுந்துருந்தால் என்னாகும்? அங்கே வந்து ஒரு காம்படிஷன் ஏற்படும். நாற்றுகள், சீட்லிங்னு என்ன அர்த்தம்? நாற்று. ஸோ ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா மொத்தமாக வரப்போ அதுக்கு என்ன இருக்குது? காம்படிஷன் இருக்குது. ஸோ அந்த காம்படிஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது என்ன செய்யுதான்? டிஸ்பர்சல் ஆகுது. அண்டு ஃப்ரம் நேச்சுரல் எனிமீஸ். அதேமாரி நேச்சுரல் எனிமீஸ் ஒரு இடத்துல இருந்தால் என்ன இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஹெர்பிவோர் பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மதர் பிளான்ட்டே விழுந்துச்சுன்னா என்ன வந்து அதுதான் சாப்பிட்டு போயிடும். ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. புரியுதுங்களா? தென் ஃப்ரக்கிவியர்ஸ் பத்தஜன்ஸ். அதேமாரி அந்த டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கும் அது என்ன வேண்டியிருக்குது? பரவ வேண்டியிருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து அதனுடைய இது இந்த டிஸ்பர்சனுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. தென் ஃப்ரூட் மெச்சுரேஷன் அண்ட் சீடு டிஸ்பர்சல் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மெனி ஈக்காலஜிக்கல் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த ஃப்ரூட்டு மெச்சூர் ஆகிறதும் அந்த சீடு டிஸ்பர்சல் ஆகிறதும் எதை பேஸ் பண்ணியிருக்கிறாங்க? பை ஈக்காலஜிக்கல் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். ஈக்காலஜிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணுமா? ஃபேவராக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அந்த ஃபேவராக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரூட்டனிங் அண்டு அந்த சீடு டிஸ்பர்சல் அப்படிங்கிறது கரெக்டாக நடக்கும். அந்த சீசனில் கரெக்டாக நடக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த சம்மர் சீசன் அப்படிங்கிறது ஒரு சூட்டபிள், சீடு வந்து டிஸ்பர்சல் ஆகிறதுக்கு ஒரு சூட்டபிளான சீசன். புரியுதுங்களா? ஸோ அண்ட் சீசனல் அவைலபிலிட்டி ஆஃப் டிஸ்பர்சல் ஏஜென்ட்ஸ் லைக் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். ஸோ அந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸு என்னென்ன பண்ணுதான்? அந்த ஃப்ரூட் சீட்ஸை எடுத்துகிட்டு போய் மற்றவங்க டிஸ்பர்சல் பண்ணுறதுக்கு கரெக்டான சீசன் அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? சம்மர் சீசன். தென் சீட்ஸ் ரெக்வெஸ்ட் ஏஜென்ட்ஸ். சீட்ஸ் require agents for dispersal which are crucial in plant community dynamics in many ecosystems around the globe. அதாவது என்ன? இந்த குளோப்னா இந்த பூமி, உலகம். உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து என்விரான்மெண்டல் சூழல் மண்டலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சூழல் மண்டலங்கள் என்ன அர்த்தம்? அந்த ஈகோசிஸ்டம்ஸ், நிறைய ஈகோசிஸ்டம்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தாவர சமுதாயங்கள் உருவாக்கத்திற்கு, அதாவது என்ன அர்த்தம்? அந்த பிளான்ட் கம்யூனிட்டிங்கிற பார்த்திங்களா? ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பிளான்ட் கம்யூனிட்டி வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த சீட்ஸ் வந்து என்ன வேண்டியிருக்குது? டிஸ்பர்சல் ஆக வேண்டியிருக்குது. புரியுதுங்களா? சீட்ஸ் ரெக்வயர் ஏஜென்ட்ஸ் எதுக்கு? ஃபார் டிஸ்பர்சல், பரவுறதுக்கு. ஆர் குரூஷியல் இன் பிளான்ட் கம்யூனிட்டி டைனமிக்ஸ் இன் மெனி ஈகோசிஸ்டம் அரவுண்ட் த குளோப். புரியுதுங்களா? ஸோ அந்த விதையெல்லாம் பரவுவதற்கு அந்த ஏஜென்ட்ஸ் வந்து தேவைப்படுது. புரியுதுங்களா? அதான். அண்ட் தென் தே ஆஃபர் மெனி பெனிஃபிட்ஸ் டு கம்யூனிட்டிஸ் சச் as ஃபுட்டு, நியூட்ரியன்ஸ், மைக்ரேஷன் ஆஃப் சீட்ஸ், தென் அக்ராஸ் ஹேபிடேட்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் ஸ்ப்ரெட்டிங் பிளான்ட் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. அப்புறம் அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் உணவு ஊட்டச்சத்து மிக்க, அதாவது நியூட்ரியன்ஸ், ஃபுட்டு அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குது பார்த்திங்களா? ஸோ அது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த ஹேபிடேட், வாழ்விடங்கள் சொல்லுவாங்க அதை. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து என்ன ஆகணும்? டிஸ்பர்சல் ஆகணும். புரியுதுங்களா? நம்ம இந்த ஏரியாவில் வந்து சில என்விரான்மெண்ட்டு, சில இந்த பூமியில் வந்து சில இடத்துல வந்து நியூட்ரியன்ஸு, ஃபுட்டு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் சீடு விழுந்தால் அது என்ன ஆகாது? ஜெர்மினேஷன் ஆகாது. ஸோ
இந்த நம்ம பூமியில் எந்த இடத்துல வந்து ஃபுட்டும் நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கோ, புரியுதுங்களா? ஸோ அந்த இடத்துக்கு என்ன வேண்டியிருக்குது, சீட்ஸு நகர வேண்டியிருக்குது. அப்போ அந்த சீட்ஸ் வந்து போகணும்னா அதுக்கு யார் தேவை, இந்த எது தேவைப்படுது, நம்ம ஏஜென்ட்ஸ் தேவைப்படுது, புரியுதுங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ஏஜென்ட்ஸு வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சரி, இது வந்து ஒரு அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் டிஸ்போசபிளுக்குரிய ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருக்கு. இப்போ நம்ம அதில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். டிஸ்பர்சல் ஆஃப் பை விண்டு மூலமாக எப்படி டிஸ்பர்சல் ஆகுது, அப்புறம் வந்து அதுக்கடுத்து வாட்டர் மூலமாக எப்படி, அப்புறம் வந்து அனிமல்ஸ் மூலமாக எப்படி டிஸ்பர்சல் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? சரி.